ஈஸியான டேஸ்டியான ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு இந்த பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி இது நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன். அது ஊறட்டும், ஒரு 1/4 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன செய்யலான்றதை நான் காமிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுக்கிறேன். பாருங்கள், இதை நான் இன்றைக்கி உரலில் தான் போட்டு இடிக்க போகிறேன். இடித்து வச்சிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டு ரசம் தான் இது. நிறைய பூண்டு சேர்க்கணும். புளி ஊறட்டும். நம்ம இடிக்கல்ல நல்லா மச்சிக்கணும். அப்படி உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா கூட லைட்டாக நச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்டாட்டம்லாம் அரைக்க தேவையில்ல. ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் ரசம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்கிறோம் கைவிட்டு. நம்ம ஊற்றிருக்க தண்ணி நம்மளுக்கு ரசத்துக்கு எந்த அளவு புளிப்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இது நாங்கள் 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணியெல்லாம் போடக்கூடாது, கையிலேயே நல்லா பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா குழையவும் வரும். அதுக்கு தக்காளிக்கு நடுவில் இருக்கிறத தூக்கி கூட அந்த இது இருக்கும்ல காம்பு, அந்த இடத்துல தூக்கி கூட போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், பூண்டு அது எல்லாத்தையும் இந்த புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இடித்து மிளகா நெருப்பில் சுட்ட மிளகாவை தானே அதில் இங்கே இடித்து இந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இது இவ்வளோ தான். இந்த புளி இதுதான் ரசத்துக்கான இது ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில் திருப்பி எண்ணெய் போட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், கடுகு போட்டு தாளித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றுறோம். தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுக்கணும். சால்ட்டு சேர்த்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா சால்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு கொதி வந்ததுன்னா ரசம் தயார். சலசலனில் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி திருப்பி இதில் ஊற்றிடுங்க. இப்போ கொதி வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரசம் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.